In the evening, Sri Krishna comes. Because of crying all the day, Radha is very angry and she doesn't know what to say. The moment she looks at him, she is feeling happy at the same time she is not able to express her happiness because her face has turned totally red because of crying the whole day. Krishna speaks to Radha, he asks for forgiveness, and he speaks these following words to pacify her. சினத்தினால் பெருமூச்சேர சிவந்திட்ட வதனம் மாறி மனத்திலும் நாணம் மூள மலர்ந்து தன் தோழி தன்னை பனித்துமே பார்த்தாள் ராதை பகலெல்லாம் தீர்ந்த போது இனித்தவன் வந்தான் இனித்தவன் வந்தான் இனித்தவன் வந்தான் இனித்தவன் வந்தான் உள்ளம் இலக்கிட பேசலுற்றான். கொஞ்சமேனும் பேசினால் தந்தமேனும் சந்திரிகை கோரமான மயிருளை போகும் பிஞ்சு மூக்க சந்திரன்ய உதடமுதம் வேண்டியே மேவுமே என் கண்களாம் சகோரோ பிரியின் வராதே பிரியே அன்புராதே என் மீதிலே கோபம் இனியேனோ எரிக்குதே மனதினை மதனலானது இந்திடுவாய் முக கமல தேனே பிரியே இன்பராதே பிரியே அன்புராதே ஆட்டியின்றியல் மீது ஆத்திரமே தீரவே அந்த நகபாணங்கள தண்டி கட்டி போடு கைகளால் காயம் செய்து பார்க்கலா கண்டித்திடு ஆசை தீர அழி பிரியே இன்பராதே பிரியே அன்புராதே நீயே எந்த பிராணனும் நீயே எந்த பூஷணம் நீயே என்பவ சாகரத்தில் ரத்னம் நீயும் என்னில் எப்போதும் தோய வேணும் என்றுமே நெஞ்சு கொண்டு செய்வேன் இப்பிரயத்னம் பிரியே இன்பராதே பிரியே அன்புராதே என் மீதிலே கோபம் இனியேனோ இந்தி வர காந்தியை வென்ற உந்தன் லோஜனம் இப்போதாச்சு செந்தாமரை போலும் இந்த கருமேனிக்கு இந்த
பூத்த நீல வண்ணம் எரிவிடும் காமசரவாகும் பிரியே செல்வராதே பிரியே அன்பு ராதேயே எந்த மீதிலே கோபம் இனியேனோ உந்தல் பூச கும்பத்தில் மேலே மணி மாலையும் ஒளிர மனம் குளிரும் களியாகும் அந்த இடையதனில் மணிமேகலையும் மாடவே அங்கஜனின் ஆக்ஞை முரசாகும் பிரியே இன்பராதே பிரியே அன்பு ராதேயே கஞ்சம் வெல்லும் உன் பாதம் என் நெஞ்சுக்கு ரஞ்சனம் காணும் ரதிகலையின் சுவை தம்மை செஞ்சொல் ராதே நல்ல செம்பஞ்சு குழம் பாலேசீர் அடிகளுக்கு செய்வேன் செம்மை பிரியே இன்ப ராதே பிரியே அன்பு ராதேயே என் மீதிலே கோபம் இனியேனோ மாற விஷம் போக்கிடைய சிரசின் பாகியமாய் கோருவேன் உன்னன் பாததளிர் நேராய் மாற விஷம் போக்கிடைய சிரசின் பாக்கியமாய் கோருவேன் உந்தன் பாததளிர் நேராய் கோரமான காமந்தி ஜுவாலை தரும் தாபமே தீரச் செய்யும் பாதங்களை தாராய் கோரமான காமந்தி ஜுவாலை தரும் தாபமே தீரச் செய்யும் பாதங்களை தாராய் பிரியே இன்பராதே பிரியே அன்பு ராதேயே இது போல சாதுய இன்பமொழி சேதுமே ராதையிடம் சொல்லி நின்றார்கள் பத்மாவதி ரமண ஜெயதேவ கவி பாரதி பாடியது வெற்றி பெறுதேனோ பிரியே இன்பராதே பிரியே அன்பு ராதேயே என் மீதிலே கோபம் இனியேனோ எரிக்குதே மனதினை மதனலானது இந்திடுவாய் மூக கமலதேனே பிரியே இன்பராதே பிரியே அன்பு ராதேயே பிரியே இன்பராதே பிரியே அன்பு ராதேயே அன்பு ராதேயே நமஸ்காரம்.
to the viewers of Nama Madhuram. In August 2019, we started this channel Nama Madhuram with our first upload as Tamil Ashtapadi. In the middle, some people from Bhagavata circle told me not to upload the Tamil version for some genuine reasons. Hence, we stopped this upload after 5th Ashtapadi. But I feel that it is not right on our part to leave this beautiful creation to darkness for fear of being criticized. Then I came across Kalaimamani D. Patamal's Madhava Geetam, which is Ashtapadi Saram in Kirtane form. With due consultation with elders and scholars, I decided to upload few selected Ashtapadis of great significance. This would ensure that the music world knows that such a creation exists, and it will help research students in future to know where to go and search if they are doing a research on this topic. Today, on the second anniversary of Nama Madhuram, I am uploading Ashtapadi 19. Let me share a brief about these Ashtapadis. I have conscientiously shifted this from Tamil to English to reach a wider and elite audience. These are a collection of Ashtapatis in Tamil written by Sangu Subramaniam Bhagavatar, who was a freedom fighter and a close associate of Mahakavi Subramanya Bharatiyar. He was also one of those handful who witnessed Bharatiyar's funeral. He was fondly addressed as Sanganna by everybody because he was running a newspaper called Sangu. When Sanganna wrote Ashtapadi, he had a panel of learned scholars, Bhagavatas, to evaluate and fine tune its creation. Thus came out the best of his effort. He has written it to the same chanda of original Ashtapadi. Hence, same tune composing can be fitted on this verse also. Sringara Kavyams are largely misunderstood and used as an instrument to ridicule and defame Hinduism by the so called Dravidas. Hence, these Ashtapadis were kept active within a close circle of devotees. This was published by Sri Paranur Anna Krishna Premi Anna in his Bhagavata Dharmam, thus saving it from going to oblivion. Now let us know why Ashtapadi is so great and what is the core philosophy. There are 9 stages or 9 types of devotion, bhakti, called Shravanam, Smaranam, Kirtanam, Vandanam, Archanam, Dasyam, Sakhyam, Padasevanam, Atmanivedanam. These 9 stages, combined with 9 rasas that are poetic expression of emotions, can give birth to 81 types of bhavas in kirtanais, padams, etc. Exploring all these bhavams is impossible for a kavi in one birth. In his birth as Jayadeva, Sri Krishna himself took the initiative to bring out the essence of Nayaka Nayaki based Sakhya Bhakti and various rasas that are part of this mode of self realization. These rasas are Sringara, Viraha, Raudra, Bhibatsa, Karuna, Ghrina, Hasya, Vismaya, and finally Shantarasa have been brought to life by visualizing himself as Krishna and his consort Padmavati as Radhika. It is to be mentioned that Padmavati, wife of Jayadeva, was a very good dancer and she had danced when he used to compose these Ashtapadis. The collective and subtle bhavam that resonates behind every transitory superficial bhavam expressed here is Sayujyam, which belongs to Shantarasa, which is explained as complete mental oneness of the meditator with the meditated.
It is to my knowledge from my gurus that Jayadeva wrote these Ashtapatis taking inspiration from Adi Shankara's Saundarya Lahari. In Saundarya Lahari, Adi Shankara, in his highest level of Sayujyam, that is mental oneness with Shiva, meditates upon Lalita Tripura Sundari as Shiva perceived her. In Shloka 86, he describes how Devi gets angry when Shiva addresses her with a different name of some other woman. Mrusha krutva gotraskalanam athavailakshyanamitam ललाटे भर्तारं चरणकमले ताडयति ते चिरादन्तः शल्यं दहनकृतम् उन्मूलितवता तुलाकोटिकर्णैः किलिकिलितम् ईशानरिपुना. She gets furious, and now he can foresee from her pose of Tandava as what is going to happen next. Immediately he admits his fault and falls at her feet. Shiva prostrates Shakti in such a way that tip of her raised feet touches his forehead. And lo, Manmata is giggling stealthily. He was waiting for this scene for long. He feels happy to have settled score with Shiva, for the same Shiva burnt him down and made him Ananga, the bodiless. In the same lines, in Ashtapadi 19, Krishna meets Radha and finds her face red, swollen due to incessant crying caused by his act of neglect. He says he feels so sorry and he also feels the pangs of separation, and that has led to a nagging headache. That's so painful. He asks Radhika to place her floral feet decorated with lac on his forehead and says that the pain would vanish immediately. This is a demonstration for worldly men as how to say sorry. It is also bringing out the truth that without a loving partner, one becomes nothing, and hence there is nothing wrong in asking for forgiveness. If Shiva, who is master of 64 tantras, could do it, Krishna, who was king of Gokul, could do it. Why not you earthly men ask for forgiveness in the most amazing way possible? Now, let us hear Ashtapadi 19.